உற்சாகமான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாசி 22 10:32 11:08 வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்கலாம். வியாழக்கிழமை அன்று ஜீவன் நேத்திரம் உள்ள நாள். ஜீவனுங்கிறது உயிர், நேத்திரம்ங்கிறது கண் உள்ள நாளில் ஓம் நேத்ரோப்பியோ நமக அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை நினைத்து நாம் சிவபூஜையில் நம்ம சொல்லப்படுவது. அது மாதிரி ஜீவன் நேத்திரம் உண்டான நாளில் 6/3/2025 10:32 11:08 வாஸ்து காயத்ரி சொல்லி வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்கலாம். சார், சிவனுக்கு உண்டான மாதத்துல வாஸ்து பூஜை பண்ணலாம். ரொம்ப சிறப்பு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, ஆழகால விஷம் அருந்தியதால் அந்த மாதத்தை தவிர்ப்பது அப்படின்றாங்க. ஸோ அப்போதான் கைலாயத்திலேயே எல்லோரும் நடனமாடியதாகவும் அதற்கு உண்டான ராத்திரியாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால மாசி மாதத்துல எல்லோரும் வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்குவதற்குண்டான ஏற்ற நாள், அருமையான நாள். வாஸ்து பூஜை அனைவரும் அவசியமா செய்யுங்க. சார், எந்த பகுதியில வாஸ்து பூஜை செய்யலாம்? இப்போ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இப்படி நாம பிரிக்கிறோம். இது கிழக்கு, இது மேற்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வடக்கு, தெற்கு. தென்மேற்கு பகுதியில் கன்னி மூலைன்னு சொல்ற பகுதியில வாஸ்து பூஜை செய்யுங்க. கட்டடம் வர்ற பகுதியில் அந்த இடத்துல ஒன்று பூஜை ஏரியா வரும் அல்லது பெட்ரூம் வரும். அந்த இடத்துல நீங்க சரியா வாஸ்து பூஜை செய்யுங்க. ஈசான்யத்தில் பண்ணணுங்கிறதெல்லாம் பிழையா சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாதத்திலையும் வாஸ்து பகவானுடைய சிரசனுடைய பாகம் மாறிக்கிட்டே வரும். அதனால இந்த பகுதியில் தான் சொல்லப்பட்டிருக்கு. தென்மேற்குல நீங்க வாஸ்து பூஜை செய்யுங்க. சார், வாஸ்து பூஜை யார் யார் செய்யலாம்? எல்லோருக்கும் ஒரு சொந்தம் தான். அதனால எல்லாரும் செய்யலாம். முக்கியமா யார் செய்யக்கூடாதுன்னா தாய் தகப்பனாரை சமீபத்தில் இழந்தவங்க தவிர்ப்பது நல்லது. வணக்கம்.